வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய இன்னொரு மாகாணமான சிந்து மாகாணத்தை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய மிகவும் ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு. அவர் எதற்காக இப்படி சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தை இந்தியாவுடன் இணைக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், பாகிஸ்தானுடைய ஷஹீன் 3 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் சோதனை ஒரு மிகப்பெரிய அழிவை பாகிஸ்தான்ல ஏற்படுத்தியிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஷஹீன் 3 மிசைல எதற்காக பாகிஸ்தான் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, எதற்காக இந்த மிசைல் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதன் மூலமா என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், டசால்ட் ஏவியேஷனோட சேர்மன் மற்றும் சிஇஓ தற்போது இந்தியாவில் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அவர் இந்திய கடற்படைக்கு தேவையான 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை சப்ளை செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசப்பட உள்ளது, ரஃபேல் எம் போர் விமானத்துல என்னென்ன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியாவுடைய முப்படைகள் கடந்த பினான்சியல் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. 24,000 கோடி ரூபாய்க்கு என்னென்ன ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க, இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சமீப காலமா பாகிஸ்தான்ல ஒரு நிலையற்ற தன்மை நிலவி வந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் அந்த நாடு பல வருடங்களா எடுத்த தவறான முடிவுகள் தான். இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானோடு தற்போது இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்து பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக போராடி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துல இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு சிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு மாகாணமும் பிரிந்து செல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய மக்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராணுவம், அரசியல் போன்ற அனைத்து துறைகள்லையும் அவங்க வச்சதுதான் சட்டம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர், பலுச்சிஸ்தான், சிந்து மாகாணம் போன்ற இடத்துல எந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் பாகிஸ்தான் அரசாங்கம் கொண்டு வரல. இதன் காரணமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவம் அந்த இடத்துல செய்யக்கூடிய அத்துமீறல்களும் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த சூழ்நிலையில சமீபத்துல சிந்த் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இந்தியா சுதந்திரத்தின் போது பிரிக்கப்பட்ட போது சிந்து மாகாண மக்கள் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சிந்து மக்கள் இந்தியாவுடன் இருப்பதையே விரும்பினாங்க. அதனால சிந்து மாகாணத்தை திருப்பி இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. யோகி ஆதித்யநாத் சிந்து மாகாணத்தை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அங்கு கூடியிருந்த சிந்து மக்கள் பலமான கரவொலியை எழுப்பி தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிந்து மாகாண மக்கள் ஒரு 2ஆம் தர குடிமக்களா தான் பாகிஸ்தான்ல நடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கலாச்சாரம், மொழி போன்றவை அனைத்தையும் பாகிஸ்தான் அழிக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக சிந்து மாகாண மக்கள் பாகிஸ்தான்ல இருந்து பிரியணும் அப்படிங்கிற மனநிலைக்கு பல வருடங்களுக்கு முன்பே வந்துட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிந்த பிறகு 1972 இருந்து சிந்து மாகாண மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய கருத்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல டிஜி கான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய அட்டாமிக் கவுன்சில் அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்திற்கு அருகில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்களாலும் உணரப்பட்டிருக்கு. ஆனா இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல எத்தனை நபர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பாகிஸ்தான் வெளியிடல. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. செய்தியாளர்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதையும் ரிஸ்ட்ரிக்ட் செஞ்சிட்டாங்க. இதனால அந்த பகுதியில தற்போது என்ன
என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வெளியுலகின் பார்வைக்கு தெரியாமல் பாகிஸ்தான் மறைக்க முயல்றாங்க. இதற்கு முன்பு பாலகோட் விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் முயன்ற போது இந்திய விமானப்படையின் விமானி அபிநந்தன் F-16 விமானத்தை சுட்டி வீழ்த்தியதை மறைப்பதற்கு பல நாட்களா விமானம் விழுந்த இடத்துக்கு யாரையும் அனுமதிக்கல. அதே போன்ற ஒரு செயலை இந்த இடத்திலையும் செய்றாங்க. அட்டாமிக் கமிஷன் அலுவலகத்திற்கு அருகில் ஏற்பட்ட வெடிப்பிற்கு முன்பு பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல தீவிரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 65 நபர்கள் இறந்து போயிருக்காங்க. செப்டம்பர் மாசத்துல மட்டும் பாகிஸ்தான்ல 99 தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதுல 112க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதே போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதலா இது இருக்குமோ அப்படின்னு சிலர் கருதுனாங்க. ஆனா தீவிரவாத தாக்குதலா இருந்தா பாகிஸ்தான் ஏன் மூடி மறைக்க முயல்றாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது பாகிஸ்தான் தன்னுடைய ஷஹீன் 3 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது அந்த மிசைல் சரியா செயல்படல. இதன் காரணமா பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய டிஜி கான் அப்படிங்கிற இடத்துல விழுந்து வெடிச்சு சிதறி இருக்கு. இந்த வெடிப்பு தொடர்பான வீடியோ சோசியல் மீடியால பெருமளவுல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் இது தொடர்பா எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடல. பாகிஸ்தானுடைய மிசைல் ஃபெயிலியர் இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதற்கு முன்பும் பாகிஸ்தானுடைய மிசைல் சோதனை பல முறை தோல்வியடைந்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில விழுந்து வெடிச்சிருக்கு. 2021ல பாகிஸ்தான் இந்த ஷஹீன் 3 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல்னால 2750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் பிரத்யேகமா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்த மிசைலோட சோதனை 2021ல நடத்தப்பட்ட போது பாகிஸ்தான் ஷஹீன் 3 மிசைல் சோதனை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சோதிக்கப்பட்ட ஷஹீன் 3 மிசைல் பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில விழுந்து வெடிச்சிருக்கு. இதனால பல வீடுகள் இடிந்து தரைமட்டமானதாகவும் நிறைய நபர்கள் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இதே போன்று 2020ல பாகிஸ்தான் பாபர் 2 அப்படிங்கிற ஒரு மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த பாபர் 2 மிசைல் பாகிஸ்தானுடைய தரை மற்றும் கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாபர் 2 மிசைலோட சோதனையும் 2020ல தோல்வியில முடிவடைந்தது. 2020ல நடத்தப்பட்ட சோதனையின் போது பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பாபர் 2 மிசைல் விழுந்து வெடிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில பலுச்சிஸ்தானை சேர்ந்த ஒரு பலுச் தலைவர் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான ஒரு ஆய்வு கூடம் போன்று பயன்படுத்தி வர்றாங்க. அவர்களுடைய மிசைல் சோதனை பலுச்சிஸ்தான பெருமளவுல பாதிக்குது அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி வர்றாரு. இதுதான் பாகிஸ்தானுடைய உண்மையான நிலை. பாகிஸ்தான் இந்த ஷஹீன் 3 மிசைல வச்சுக்கிட்டு தங்களால இந்தியாவுடைய எந்த பகுதியின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு மார்த்தட்டி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மிசைலோட உண்மையான நிலை இதுதான். அடுத்த அப்டேட், டசால்ட் ஏவியேஷனோட CEO மற்றும் சேர்மன் 2 நாள் சுற்றுப்பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் PMO ஆபீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை சந்திக்க போறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால், இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் ஹரிகுமார், ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி போன்ற பல முக்கியமான நபர்களை சந்திக்க போறாரு. ஜூலை மாதத்துல பாரத பிரதமர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேசப்பட்டது. இதனை தொடர்ந்துதான் டசால்ட் ஏவியேஷனோட CEO மற்றும் சேர்மன் தற்போது இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ரஃபேல் M போர் விமானத்தோட விலை, அந்த விமானத்துல என்னென்ன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது, எவ்வளவு நாள்ல விமானங்களை இந்தியாவுக்கு டெலிவரி செய்ய முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை பேச போறாங்க. முதல்ல இந்திய விமானப்படைக்கு 36 ரஃபேல் போர் விமானங்களை 60,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா வாங்கியிருக்காங்க. ஒரு விமானத்தோட விலை 1600 கோடி ரூபாய். இந்திய விமானப்படைக்காக 36 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் மற்றும் இந்திய அரசாங்கங்களுக்கு இடையே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே போன்ற ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல இந்த விமானத்திற்கும் செய்ய போறாங்க. தற்போது இந்தியா வாங்க உள்ள இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களும் 20,000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம், முதல்ல 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கும் பொழுது விமானத்தோட விலை வெறும் 800 கோடி ரூபாய் தான். ஆனா விமானிகளுக்கு பிரான்ஸ்ல வச்சு பயிற்சி கொடுப்பது, பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலேட்டர்கள், விமானத்துடைய உதிரி பாகங்கள், ஆயுதங்கள் போன்ற
இந்த அனைத்தையும் சேர்த்துதான் ஒரு விமானம் 1600 கோடி ரூபாய். ஆனா தற்போது விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பது, சிமுலேட்டர்ஸ் போன்ற விஷயங்கள் இந்தியாவுக்கு தேவை கிடையாது. இதனால விமானத்தோட விலை மிக குறைவா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானத்துல அதிக அளவுல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்தும் டசால்ட் நிறுவனத்துடன் பேசப்பட உள்ளது. இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வரும் 36 ரஃபேல் போர் விமானங்களோட செயல்திறன் விமானப்படைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய கடற்படைக்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்கினாங்கன்னா பிரான்சுக்கு அடுத்து ரஃபேல் மற்றும் ரஃபேல் எம் போர் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரே நாடா இந்தியா இருப்பாங்க. ரஃபேல் எம் போர் விமானத்துல அதிக அளவுல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்களை இணைப்பதன் மூலம் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய மற்ற நாடுகளும் இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா குறிப்பா அஸ்த்ரா MK1 மற்றும் MK2 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த அஸ்த்ரா மிசைல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானத்துல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மிசைல்களை அப்படியே ரஃபேல் எம் போர் விமானத்திலையும் பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து பிரம்மோஸ் NG, ருத்ரம் 1, ருத்ரம் 2 போன்ற பல உள்நாட்டு மிசைல்களை ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமா விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு இருக்காது. ஒரு யுத்த நேரத்துல வெறுமன விமானம் மட்டும் இருந்தா போதாது. அந்த விமானத்துல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஆயுதங்கள் அதிக அளவுல தேவைப்படும். இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை ரஃபேல் போர் விமானத்துல இணைப்பதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களை விட குறைந்த செலவுடைய இந்திய ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். அடுத்த அப்டேட், இந்திய முப்படைகள் செப்டம்பர் 2022 இருந்து செப்டம்பர் 2023 வருடத்துக்குள்ள 24,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்திய தரைப்படை 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமா 11,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. அதாவது சாதாரண முறையில் ஆயுதத்தை வாங்க போனாங்கன்னா அதற்கு அதிக நாட்கள் எடுக்கும். ஆனா தற்போது இந்திய சீன எல்லையில பல வருடங்களா ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வந்துகிட்டு இருக்கு. இதனால இந்தியா தன்னுடைய முப்படைகளை தயார் நிலையில வச்சிருப்பதற்கு எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற முறைப்படி அதிவேகமா ஆயுதங்களை வாங்கி இந்திய படையில் நினைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் மூலமா பல்வேறு விதமான மிசைல்கள், ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன்ஸ், லாய்டரிங் யூனிட்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட், ட்ரோன்ஸ், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டங்கள், சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ரடார், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், அனைத்து விதமான பகுதிகளிலும் ரோந்து செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் போன்ற பல விஷயங்களை வாங்கி இந்திய முப்படைகள் குவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய விமானப்படை 8,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை 65 கான்ட்ராக்ட் மூலமா வாங்கியிருக்காங்க. இந்திய கடற்படை 4,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை 35 கான்ட்ராக்ட் மூலமா வாங்கியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்கள்ல ரஷ்யா, இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற பல நாடுகள்ல இருந்து ஆயுதம் வாங்கப்பட்டிருக்கு. ஆனா 65% மேற்பட்ட ஆயுதங்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு. பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஹேமர் ஏர் டு கிரவுண்ட் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் இந்தியா வாங்கியிருக்காங்க. இஸ்ரேலிடம் இருந்து ஹெரான் மார்க் 2 அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க. அடுத்து டேங்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலையும் இந்தியா அதிக அளவுல வாங்கியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் மூலமா இந்திய முப்படைகளை பெரும் அளவுல மாடர்னைஸ் செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா இந்திய முப்படைகளால் எந்நேரமும் யுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில இந்தியா வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.